நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்காயில் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சும்பி விட வாரானோ? நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டைங்கிற பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், வள விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் மொட்டை மாடியில சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த டாஸ்மார்க்கடை திறக்காம புலாக்களை வாங்கலாமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியற்ற இளைஞர் வேதனை. இந்த காதல்ல தோத்து போனதுக்கு காரணமா இருந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த வேதனை புரியுமா? திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன் என் தம்பி. அடையா கொஞ்ச நேரம் அமைதியான கிடையாது தம்பி. எல்லாம் இந்த சென்ற கயிறு எப்படி 48 நாள் கழிச்சு தான் அவுப்பீங்களா? கப்ளிங் ஓசுடா. கும்பாஜயம் பண்ணும்போது இதை சொல்றாய். தொங்காசு ஏலம் கேட்குறோம், கேட்கலாம். ராம்நாட்டுக்கு அம்மா மீன் ஏலம் தொங்காசுன்றேன். வந்தார் ஒரு சாமியார். உண்மையிலேயே செந்தில் குமரன் என்னோட நண்பன் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் நடைய பார்த்துருந்தீங்கன்னா கெந்துனே காளிமுனியன் காப்பாற்றிட்டனால வரும்போது நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. இப்ப உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அவரெல்லாம் தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வள்ளி திரும்ப நாடகத்துல இன்னைக்கு வள்ளியும் நாரதரும் தர்க்கம் பேசுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், மீனாட்சி அம்மையின் தூணு எந்தண்டி, பாண்டி கோயில்ல பூக்கடை மாலை எவ்வளவு வாங்க. இந்த தர்க்கத்தை முதல்ல நாடக உலகத்துல கொண்டு வந்தவர் யாருன்னா எங்க தாத்தா வருச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா. அவர் செத்து போயிட்டாருன்னு வந்துட்டாங்க இல்ல பேரங்க ஊரா நீர்மாலைக்கு வந்துட்டாங்க. தூக்கி கைய ஓங்கல ஆளை சாச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புரட்டா சூரி திரைப்பட நடிகர் புரட்டா சூரியனே பிறந்த ஊர் ராஜாக்கூர், மதுரை பக்கத்துல. புரட்டா சூரியோடைய மாமே யாருன்னா மதுரை அஞ்சரக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா. அவரு செத்துட்டாருன்னு, அவரு செத்து போயிட்டாரு. கொஞ்சம் இரு, ஒவ்வொரு கேத்துக்கா போவோம். மொத்தமா சாச்சி நீ எரிச்சிரு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்காத ஆளுக்கு சொல்றேன்.
புதுக்கோட்டை நாரதர் முத்தப்பாவை சந்திச்ச வேணா கேதம் சொல்லத்தே இங்க வந்தியா பேப்பயமேனே இங்க அண்ணன் தான் அப்புறம் நீ எங்க வேணா வா அந்த கேதத்துக்கு போயிட்டு போவோம் இரு அதுக்கப்புறம் தமிழ் உச்சரிப்போடு ஒருத்தர் பேசுவார் மேடை பேச்சு மாதிரி திருப்பவனம் பக்கத்துல உள்ள அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணா அவரும் செத்துட்டாருன்னு நீ நாடத்துக்கு வந்து கேத மடக்கு மடக்குன்னு ஜாச்சிக்கிட்டு இருக்கேன் ஆளுல போறான் இப்ப நான் சொல்றால மாட்டிக்கிறேன் நாடக உலகத்துக்கு நான் வந்து 21 வருஷம் ஆச்சு சின்னால வந்தேன் 14 வயசுல வந்தவேன் நான் அப்ப 30 நாள் நாடகம் இப்பயும் அதேதான் அப்ப மதுரை சங்கத்துல இருக்கும் போது 30 நாள் நாடகம் ஆடும் போது ஒரே ஒரு நாரதரை மாசத்துக்கு 25 நாள் சந்திப்பேன் யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிற்பிய சந்திச்ச வேணா அவர் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கான்னு பாடிட்டு இருக்காருன்னு அவன் பிறந்த நேரம் சிங்கப்பூர்ல வாடுறேன் ஹாங்காங்கு போறேன் இலங்கைன்றேன் துபாயின்றேன் நான் இன்னும் இந்த உத்தரசம் அங்கே தாண்ட முடியாடா எப்படா தாண்டுவேன் உங்க முகரில் முடிச்சா ஏமே காலே தூதேன் எமகண்டேன் 10க்கு உள்ள இருக்க அந்த காக்கா எப்படி தாண்டுவேன் கடைசி வரைக்கும் இங்கனே கடறான்னு நீ சிரிக்கிறியாக்க விதி போடா பேக்கூதி இந்த அக்கா எதுக்கு சிரிக்கிறையா நான் முன்னேறாது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு என்ன சத்திய குறைவாடா ஐயோ வேற அது என்னடா அப்படி சிரிக்குது இப்ப வந்த நாரதர் பரவாயில்ல அம்பளிப்பு வர்றதை கெடுத்து விட்டிய அன்பாலே அடே இது மட்டும் உசுறு வைடா அம்பளிப்பு கொடுத்த தம்பிக்கு நன்றி எங்க அண்ணே இந்த மண்ணின் மைந்தன் அண்ணே சரவணண்ணே சார்பாக அன்பாலயத்துக்காக 2000 கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணே வந்த வருமானத்தை கெடுத்து விட்டேன் வந்த கூட்டத்துக்கு எப்படி இன்னொரு அன்பாலயம் கட்டியிருப்பேன் இப்போ டீசல் போறது காசு இடிக்குதே பேண்ட் இங்கே இருக்கா தலகால போட்டு விட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த நாடகத்தில் நீங்க நினைப்பிய பூராமே நடிகராக இருப்பாங்க நல்லா சொகுசா வாழ்வாங்கன்னு அப்போ ஊரில் செம்பரியாடு மேய்ச்சவன் நான் பப்புன் நாரதருக்கு வந்தவன் மூட்டம் போடுறவன் எங்க அண்ணன் சைக்கிள் கடை வச்சிருக்க அது பஞ்சர் ஓட்டுறவன் இவன் புதுக்கோட்டையில் பூ கட்டி வைக்கிறவன் இவன் லாடம் கட்டுறவன் மாட்டுக்கு அது கோயிலில் பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வைக்கிறாள் அது வள்ளிக்கு வந்தவன் போல 100 நாள் அட்டை வதிரவன் போல டான்ஸுக்கு வந்தவ வீடு வீடு அந்த குழந்தை இல்லாத மாத்திரை வைப்பாங்க வருது அது ஒருத்தன் குண்டே இந்த தண்டி வந்தான்ல அவன் பப்புன்னு கிடையாது காரைக்குள்ள பிரேரேஜ் போடுறவன் ராஜபாட்டு வர்ற ராஜாராமும் ராஜபாட்டு கிடையாது ரயில்வேல தண்டவாள நகன் இருக்கான்னு பாக்குறவன் முற்றிலும் உண்மை மொத்தத்துல நாங்க நடிகரே அல்ல ஆனா விஜயாக்காவுக்கு சொல்ல பாருல இது உண்மையில சத்தியம் பண்ணுங்க உண்மை சத்தியமா உண்மை அதே மாதிரி அங்கிட்டு மயம் உட்காந்துருக்கான் பாரு யூடியூப் அவன் புரோட்டா மாஸ்டர் கனி வந்து வீடு வீடுக்கு டேப்பை பிடிச்சி அளக்குறவன் அதே மாதிரி கவிதா மைசெட் என்னன்ற பிளாக்ல மண்ணு ஓட்டுறவங்க எப்படி இப்போ சரியா போச்சா அப்ப இதுல யார் தானே நடிகை எவனுமே அவன் வேலை இதுல இருந்து என்ன சொல்றேன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அதுக்காக வருஷம் ஃபுல்லா நாடகம் ஆடிட்டு நாடகம் இல்லாதப்ப யாரை பிடிச்சி நீ
செந்தில் நேற்று வந்தோடனே சொல்கிறாரு, பங்காளி ஒரு வழியாக நானும் பொண்டாட்டியும் வெட்டி விறகு வெட்டி ஒரு மூட்டத்தை பற்ற வச்சுட்டான். என்ன நைட்டு மோட்டை வச்சுன்னா பார்க்க ஆடலேன்ட்டியா. இங்கே மோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாமியாரை சந்திக்கிறேன். தம்பி நாளைக்கு லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். காலையில் போய் வீட்டில் சொல்லுவாங்க அம்மாட்ட, நைட்டு பூரா முழிச்சேமா ஒரு மாதிரியா இருக்கு. சரிப்பா லீவ் ஓட்டு படுப்பா, நாளைக்கு போகலாம்னு சொல்லுமா. இல்லாட்ட அவளை அக்கறையாக பார்க்க மாட்டாங்க இவங்க. அதெல்லாம் பிளான் எனக்கு தெரியும். சேப்படியா எவ்வளோனா முழுகாம இருக்கு. ஏன்டா இன்னொருத்தன் முட்டாட்டி எதுக்குல ஏன்ட்ட கேட்குறேன். நம்ம ஊர் கடை மாடுதேன். நானும் மாடு சென்னைக்கு போடுறவனா. விஜயந்தே மாசமா இருக்கு. என்ன அது புள்ள? அது புள்ள தானே வந்த ஆண்ணி அந்த தண்ணி மடுவோட. விஜயோட வீட்டுக்காரன் வந்தேன். மணி கல்ல முடிச்சேன். நீ இழுத்து விட்டு போயிடான் போலடா என் தம்பி. எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவார் என்று அண்ணனே வருவார் வருவார் சாமி வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. மகனே வீரத்தேவா, நானும் பிறந்தது நானும் பிறந்தது நானும் பிறந்தது கலியரியா ஐயா. நானும் பிறந்தது கிகாடு கலிஜரியா. வந்த சாமி பிறந்தது ஐயா உரியா கப்புளிங்க மட்டையன். காவலரே வேஷமிட்டால் கல்வரும் வேட்டுருவில். காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டுரு கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடு கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லா. அண்ணன் அந்த ஊருக்கு நடந்துங்க. அண்ணன் சாமி நடந்து அண்ணன் எனக்கு அடி அண்ணன் 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 எனக்கு அடினேன் அண்ணன் ஒரே ஒரே தடவை மியூசிக் மியூசிக். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சாமி பைக்கில் விழுந்து மேடைக்கு வரும்போது பார்க்கணும். கள்ளிச்சேரி காளிமுனியை காப்பாற்றி விட்டா இப்போ கெந்துற வெடி ராஸ்கல் மூட்டை வெந்தவனு சொல்லு, நான் கறி எல்லாம் வர்றேன் பாக்குறதுக்கு ஆள் இல்லையே. சரி வாங்க, நல்ல விஷயமா பேசுறீங்க, சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கா? சிறப்பா இருக்கு. என்ன தெரியும்? சிரிப்பா இருக்கு. உனக்கு என்ன விஷயம் தெரியும்னு நீ என்ன விஷயம் தெரியும்? தைரியமா ராமநாடு வரைக்கும் வர்ற. உனக்கு என்ன விஷயம் தெரியும்னு நீ நேத்து புதுக்கோட்டை வரை வர்ற. புதுக்கோட்டை வரையும் உங்க ஐயா கோட்டை வரைக்கும் வருவேன். என்ன தெரியும் அப்படி உனக்கு? என்ன எல்லாமே தெரியும். எல்லாமே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். சரி, துளாராசிக்கு என்ன நடக்குது சொல்லு. என்னது? என்னன்னு சொல்லு. துளாராசிக்கு என்ன நடக்குது? என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? விருச்சிக நட்சத்திரம். துளாராசிக்கு எதிரா விருச்சிக நட்சத்திரம். சாதகத்தை விரிச்சா தாயா நட்சத்திரம் பார்க்க முடியாது. சாதகத்தை விரிச்சா நட்சத்திரம் வராது. கைதட்டலாம், சும்மா இல்ல. அண்ணே தப்புனே. என்ன தப்பு? துலாம்ங்கிறது ஒரு ராசி. ஆளுங்க தலைக்கு 100 ஒரு கோட்டம். துலாங்கிறது ஒரு ராசி, விருச்சிகங்கிறது ஒரு ராசி. அவ ஐயாவுக்கு லேஞ்சு கட்ட வந்திருக்கேன். போடா எதுக்கு வர்றாங்க, ஏவா போறாங்கன்னு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மேடையில் என்ன வேணா நடக்கலாம். இந்த வேன் டிரைவர் கூட எந்திரிச்சு வந்து முண்டை மாந்துட்டு கூட போவேன்.
சரிங்க, விஷயமா பேசுவான், நல்ல விஷயமா பேசுவான். இந்த இடம் என்ன இடம்? ஏன் நீ தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கியா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இந்த இடம் வேலிமலை. அப்படி பேசியா? நல்ல பேச்சாளி, சிறப்பான பேச்சு, தரமான பேச்சு, இப்படிதான் பேசணும். வாதி பிரதவாதி அப்படி சொல்லுங்க. தமிழை பேசிப்பார், தங்கத்தை உரசிப்பார். உரசதான் தெரியும். தங்க சுத்தமான தங்கமா என்னங்கிறது உரசனா தான் தெரியும். எதை உரசுவ? தங்கத்தை. ஏய், எதுல உரசுவேன்னு கேட்டேன். ஓ இதுல ரொம்ப அற வாங்கிறாரு. அரை வேண்டாம், 2 கிலோ கொடுங்க, பெரிய குடும்பம். இப்படி பேசுறானே என்ன பண்றது? என்ன பண்ணவனா? இடுப்பை பிடிச்சிட்டு வேணா பெரிய சொல்லிப்பாடு. ரொம்ப அற வாங்க போறான். அனிமா மகிமா கரிமா லஹிமா பிரகாப்தி பிரயாமம் ஈசத்து வசித்துவம் சொல்லக்கூடிய அசமா சித்துக்களின் கற்று உணர்ந்தவன் நான். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. நீங்க? நாங்க வீடு விட்டு வீடு வாயும். உன் புத்தி அப்பதான் நாங்க கல்ல டொங்காசு பண்ணுவோம். என்னடா டேய், வீடு விட்டு வீடு வாயிரியா? ஆமா. சரிங்க, இந்த இடம் வந்து வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வர காரணம் வச்சுக்கிட்டாங்க வந்துருச்சு. சரி, இந்த இடத்துல காவல் காக்குறீங்களே, இது உங்களுக்கு சொந்தமான இடமா? இருங்க, நாளைக்கு போய் 6 பேர்ல பட்டா இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கேக்குறதுக்கு பதில சொல்லு முதல்ல. எதுக்காக ஒருதுக்கா பதில சொல்லு. சும்மா இல்ல, இது உங்க காவலுக்கு இருக்குன்னா இது நமக்கு சொந்தமான வேலிமலை சாரல். உங்களுக்கு சொந்தமான இடமா? முனிவருக்கு சொந்தமான இடம். அப்படி சொல்லுங்க. முனிவருக்கு சொந்தமான இடத்துல நீ இங்க? நான் முனிவர் என்ன யாகத்துக்குள்ள செங்கக்கல்லையா உட்கார்ந்தேன். நீ எதுக்குடா இங்க வந்த? முனிவர் மலையில இருக்காங்க, நான் மலை கீழே இருக்கான். அடுத்த வருஷம் ராமநாட்டில் கவுன்சிலருக்கு நிற்க போறார். போமுண்ட 300 சம்பளத்துக்கு எத்தனை தடவை வருவேன்? ஏன் வர்றேன், எதுக்கு வர்றான்னு தெரியல. பைத்தியக்காரங்கள்ட்ட பக்கத்துல போக முடியாது. இவன் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி வர்றானே போறானே. உங்களுக்கு சொந்தமான இடம். ஆமா, உங்களுக்கு சொந்தம்னா இடம் சொந்தம், வீடு சொந்தம், நிலம் சொந்தம் அப்படின்னா பட்டா சிட்டா நகன் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். இருக்கு. என்ன இருக்கு? அத்தாச்சி இருக்கு. முறைய பார்க்கும் போது எனக்கு தெரியுமியா நீ வச்சிருக்கேன்னு. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி பிரசிடண்ட் வச்சிருந்தார் 2 வருஷம். எத? அத்தாச்சிய. இந்த ஊரை வம்புக்கு இழுத்துட்டால சும்மா இருந்தால. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? கிளர்க் கிட்ட இருந்துச்சு. எத? அத்தாச்சி தான். அதுக்கு அடுத்து முன்னால 100 அட்டவதியை வச்சிருந்தேன். எத? அத்தாச்சிய. இப்போ வந்து கருது வண்டிக்கார வச்சிருக்கேன். எத? அத்தாச்சிய. இப்ப நீங்க இருக்கீங்களே, நீங்க யார வச்சிருக்கீங்க? அத்தாச்சியோட பாவாடைய வச்சிருக்கேன். அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன்னு சொல்றியே, அறிவு இருக்கா? அறிவு இருந்தா உன் கூட ராமநாத் நாடத்துக்கு வருவேன். உனக்கு உன்னோட அவரு என்ன அத்தாச்சிங்க? அண்ணன் முன்னாடி தாய்க்கு சமம்ல, தம்பி முன்னாடி கூட எவனாவது அத்தாச்சியை போய் அப்படி செய்வாங்களா? பட்டாவுக்கு மறுவேறு அத்தாச்சி. இட்டெண்ண போடணுமா இல்லையா? நீ இட்டு போடு. இச்செண்ண போட்டா பொருள் மாறும். மாறும். கசட தவிர வள்ளினம் சொல்லுங்க. கசட தவிர வள்ளினம். சரி, ஒரு நிமிஷம் அவன்கிட்ட அந்த கேள்வி கேளுங்க. தம்பி லகுடு வாப்பா, இன்னும் ஒரு 40 ரூபா சம்பளத்துல பேலன்ஸ் இருக்கு, கேளுங்கயா. இப்படி வந்த போன என்னமோ பண்ண, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? கேட்கிற கேள்வியா? என்ன கேள்வி கேட்பியா? அப்படி கேட்கிறேன் கேள்வி, அது நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. சரி, திருப்பி. கசட தவிர வள்ளினம். கசட தவிர வள்ளினம். எங்கன நம்மனா வெள்ளினம். பம்பா நீ யார வாங்கிருவ? எரள வள்ளலை இடையினம். டேய், இவனை போச்சறடே, இவனை போச்சற மரியாதையா. அரியானா கோவம் வந்துறா, அவனுக்கு ஒரு சப்புன ஒரு அறைய விட்டு போ சொல்லு. அருமையா பேசுற. நான் என்னமா நினைச்சேன். சூப்பர். போ நீ போடா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, ரெண்டாலும் அத பத்தி கேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. எதுக்கு சிரிக்கிறியா? தெண்டமா காசை கொடுத்தியல்ல, கிளம்பி போங்க. விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கொடுத்த காசு முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. உண்மையிலே தண்ணிய கண்ணிய போட்டானா? என்னடா என்ன கர்மமா? ஒட்டனாக்கா? தம்பி நகைச்சுவை நடிகராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர். உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரு இடம் உண்டு, இவனுக்கும் ஒரு இடம் உண்டு. தம்பி பூவரசன் அவர்களுக்கு அதே அண்ணே சரணண்ணே நன்றி அண்ணே. 2000 கொடுத்து என்ன ஒரு 1500 பண்ண முடியுமா? எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தாருக்கும் அண்ணன் சரவணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விஷயம்ங்க.
சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்க. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். அப்ப எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல இப்ப கோயிலுக்கு போறோம், ஆமா. ஆலயத்துக்கு போறோம், கும்பாபிஷேக விழா நாளைக்கு காலையில நடக்கும். ஆமா. நாளைக்கு இல்ல இன்னைக்கு தான் நடக்க போகுது சிறப்பானது. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு எல்லாரும் கோயில்ல போய் தேங்காய் உடைப்போம். அர்ச்சனையோ செதர் தேங்காயோ சூரக்காயோ உடைப்போம். ஏன் கோயில்ல தேங்காயை உடைக்கணும்? கேள்வி கேட்கறீங்களா, வாங்கிட்டு வர சொல்றீங்களா? நான் இப்ப கேட்டிருக்கிறது கேள்வி. கேள்வி நான் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். கோயில் ஆலயம் எல்லாம் நல்லா கேளுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒண்ணு உட தேங்காய் இல்லைன்னா செதற தேங்காய். ஏன் கோயிலுக்கு போன உடனே தேங்காய் உடைக்கிறோம்னா ஒரு ஆலப்புழா கல்ல கொண்டு உடைச்சிருக்கலாம், அது கால கையில அடிச்சிடும். பீர் பாட்டில் உடைச்சிருக்கலாம், பீங்காங் குத்திரும். ஏன் கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, தேங்காய் அப்படின்னா என்ன? இளநீ காய்ப்பது தென்னை மரம். அதுக்கு ஏன் தேங்காய்னு பேரு தெரியுமா? உள்ளே இருப்பது தேங்கிய நீர், வெளியே இருப்பது காய், அதுதான் அது பேரு தேங்காய். அண்ணே நான் கேட்ட கேள்வி அது இல்லனே. தேங்காய் ஏன் எங்க அண்ணன் தம்பியில என்ன லூசா? தேங்காய்னு ஏன் பேர் வந்துச்சு நான் கேட்கல. அண்ணன் தம்பி என்ன சொன்னாலும் நான் செய்வேன். தேங்காயை ஏன் உடைக்கிறான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. விளக்கம் சொல்றேங்க. சொல்லுங்க. அதுக்கு ஏன் தென்னை மரம்? எரிச்சது வருது. இப்ப ஏதாவது பாரு. தினசரி நட்ட கண்ட ஒருத்தன் பார்க்க வர்றேன், தினந்தனம் பார்க்க வர்றதுனால் அது தினந்தனம் பார்க்க வர்ற மரம் தென்னை மரம். கைதட்டலாம், கனிலாம் இருந்துச்சு போங்கடா. கடியண்ணே பாண்டியண்ணே, நீங்க 2 பேரும் தட்டக்கூடாது. ஊர் தட்டுதுன்னா அது வேற விஷயம். நீங்க 2 பேரும் தட்ட போறாது, விவரம் தெரிஞ்சாலு. தினம் பாக்குறதுனால அதுக்கு தென்னை மரமா? சரி, பனைமரத்தை என்ன பண்ணுவேன்? பனைமரம் ஏன் கொட்டையை பதிச்சு வச்சுட்டு போயிருவேன். எங்கிட்டாவது வளர்ந்து வா, கருக்கு மட்டையை மட்டும் அடுக்கி விடுறோம். தென்னை மரத்தை மட்டும் தினம் பார்ப்பேன். பனைமரத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பேன், மூடு. ஏன் அதுக்கு பேரு தேங்காய் தெரியுமா? அதுதான் சொல்லிட்டே ஏற்கனவே. தேங்கி நிக்கிற காய்க்கு பேர் தேங்காய். இப்ப நான் இன்னொரு விளக்கம் சொல்றேன். இப்பதான் எல்லாரும் தேங்காய்னு சொல்றீங்க. 1963ல அதனுடைய தேங்காயினுடைய பேர் என்னன்னா, இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. தேங்காய்க்கு பேர் என்னன்னா தேங்காய். இன்னும் கொஞ்சம் நைஸா அரைக்கவா? இருடா, அப்புறம் என்ன? தேங்காய் ஏன் உடைக்கிறாங்கன்னா, அருமையான கேள்வி. உனக்கு தெரியும்? இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கறதுக்கே ஒரு ஞானம். படிச்சவையா? பாத்தியல இவ்வளவு மீசைய பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. மீசை பெருசா இருக்குல்ல, இவ்வளவு பேர் மத்தியில நீங்க எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டீங்க. எவ்வளவு பெரிய ஞானம். சின்னவன் தாயா? ஆமா, படிச்சவன் தான். எங்களை விட நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. கேள்வி கேட்டு நீங்க கேட்டிருக்க கேள்வினா சிறப்பான கேள்வி. இந்த கேள்வி மாதிரி இது வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது. அப்பேற்பட்ட கேள்வி. என்ன கேட்டியா? கம்பெனி செருப்பு போட்டிருக்க ஆளு இருந்து இங்க வாங்கலேன். என்ன அடிச்சுக்கிறேன் முத. இல்லை, அருமையான கேள்வி கேட்டு என்ன கேள்வி கேட்டேன் பாரு. இவன் தான்டா நடிக. பாதி கோவில் ஆலயத்துல எதுக்காக தேங்காய் உடைக்கிறாங்க? அவ்வளவுதான் சாமி, அவ்வளவுதான். சொல்லுங்க. கோவில் என்பது என்ன? கோவில்ல போனவன உடைக்கிற தேங்காய் செதறு தேங்காய். அதுக்கு ஏன் செதறு தேங்காய்? உடைச்சவனே செதறிடும், அவ்வளவுதான். அது செதறு தேங்காய். ஏன் தேங்காய் எல்லாரும் உடைக்கிறாங்கன்னா, அண்ணே புதுக்கோட்டை பஸ் இருக்கானே, இதை சொல்லி நான் போயிடுறேனே. உண்மையில நான் போயிடுறேன். புதுக்கோட்டை எதுவும் பஸ் 4 மணிக்கு இருக்கா? இன்னைக்கு சொல்றேன் உண்மையான விளக்கம். எதுக்காக ஆலயத்துல தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள் அதிகம், அவன் நித்தம் சிந்திய கண்ணீர்கள் அதிகம்.
அதனால தான் ஆண்டவன் வாசல்ல போய் கோயில் வாசல்ல இதுக்கு மேலே எனக்கு கண்ணீர் உடம்புல இல்லடா, இந்த இளநிக்குள்ள இருக்கிற தண்ணீரை கண்ணீரா ஏத்துக்கடா சாமின்னு தான் ஒவ்வொரு தமிழனும் கோயில் ஆலயத்தில் தேங்காய் உடைக்கிறேன். இப்ப கை தட்டுங்க. நியாயமானது. என்ன கேள்வி கேட்டாலும் நீ என்ன பதில் சொல்ற? எப்பேற்பட்ட இந்த போட்டுட்டாங்க இல்ல சிவபூஜையில கரடி உந்த மாதிரி எப்பேற்பட்ட கேள்வி கேட்டா சொல்லிட்டாயா பதில? என்ன பதில் சொன்னா நீங்க வேற அதுக்கு சரி சொல்றீங்க? என்ன பதில் சொன்ன? வேற பதில் இருக்கா? அடையே நீங்க போங்க. அந்த நீங்க நம்பிட்டீங்களா? ஏய் இதாயா உண்மையான பதிலு? தேங்காய முழுசா அப்படியே வச்சிருந்தா ஒண்ணு தேங்காய் அழுவி போயிடும், இல்லன்னா கூடு காயாகி போயிடும். அதனாலதான் தேங்காய உடைக்கிறாங்க. அத போய் தூக்க வரிச்சிலே திருறான் இல்ல மனநோயாளியா இவன் யாராமே? ஏலே இது ஒரு கேள்வின்னு நீ தலைவான்ற உடைக்கா ஏலை தேங்காய் மட்டும் கிடையாதடா, கத்தரிக்காய் கூட ஒரு வாரத்துல வெஞ்சனை வைக்காட்டா போயிரும்டா. நீ மரியாதையா உத்தரவசமங்க போயிரு, உன்னை வெளுத்து எறிஞ்சிருவேன். போடா சரி, கேட்ட கேள்விக்கு அருமையான பதில் சரியானது. கோயில்லையோ இல்ல ஆலயத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வாசல்ல பொங்கல் வைக்கிறோம்ல, ஏன் பொங்கல் வைக்கணும் சொல்லுப்ப? இப்ப மாற்றடி மாப்பிள்ள, நீ எப்பயும் மாட்ட மாட்டேன், விளக்கம் சொல்லுவேன். இந்த ஏட்டி புட்டியான விளக்கம்லாம் எனக்கு இப்போ சரியா சொல்லணும். விளக்கத்தை சரியாதான் சொல்ல போறேன். எங்க சொல்லுங்க. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில பட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும். ஏன் பொங்க வைக்கிறாங்க? பிரேயர் ரைஸ் வச்சிருக்கலாம். பிரேயர் ரைஸ் கோயில போய் வச்சிட்டோம்னா பூரா பேரும் கடைன்னு நினைச்சு வியாபாரத்துக்கு வந்துருவாங்க. புரோட்டா போட்டிருக்கலாம், அது வீசும் போது அப்படியே கம்பு விட்டு கடுக்கும். அப்படி சொல்லு. ஏன் கோயில் ஆலயத்துல பொங்கல் வைக்கிறாங்க? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. தான் ஏய் சும்மா இருங்க பையே. அப்ப நீ வந்து பேச, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருவங்காலி பொங்க ஏன் வைக்கிறாங்க? வெறும் பொங்கலை மட்டும் வைக்க முடியாது. அடுப்பு, தீப்பெட்டி, கரண்டி, பானை, கிசுமுசு, முந்திரி பருப்பு, தண்ணி, பச்சரிசி, இதெல்லாம் தேவை. வெள்ளம் பரவாயில்ல, நல்ல மாணவன். என்னை காலி பண்ண பாக்குறாங்க. கோயில் ஆலயத்துல பொங்க வைக்கிறது இதெல்லாம் தேவைன்னு எல்லாருக்குமே தெரியும். கிசிமிசி பழத்தெல்லாம் கேட்டாங்களா? எதையாவது ஒண்ணு எங்கெங்க எதிர ஒரு நிமிஷம் தாங்க முடியல, இன்னொரு நிமிஷம். நான் எத்தனை பேத்த நாடகத்துக்கு கூட்டு வந்தாலும் எனக்கு ஆப்போசிட்டா தாண்டா இருக்காங்க. சரி சொல்லுங்க, பொங்க ஏன் வைக்கிறான்னா அதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கங்க. காலையில சொல்லு. கோவில்ல போய் அடுப்பு கூட்டிட்டாங்க, அடுப்புல எரிஞ்சிருச்சு. பொங்கலிலே ஏன் சக்கரை பொங்க வைக்கிறாங்க? இந்த வந்துட்டாங்க இல்ல மறுபடி. சக்கரை என்றால் என்ன? கரும்புடைய சக்கைய அறை, அதான்டா சக்கரை. ஒரு நம்பலை நினைக்கிறேன். ஓகே. ஆமா, கரும்பு சக்கையை உள்ள வைக்கிறாங்க, அதுல இருந்து சாறு வருது, காய்ச்சுறேன் சக்கரை. ஏன் அதை உள்ளங்கைய வச்சு நக்குற? நான் கேட்ட கேள்வி வேற, நீ சொல்ற பதில் வேற. சக்கரைக்கு கேள்வி கேட்டனா? பொங்கையா வைக்கிறானா? ஏன் இனிப்புக்கு சொல்றியா? பொங்க வைக்கிறதுக்கு முத என்ன செய்யணும்? சுத்தவத்தமா இருக்கணும்டா முண்டை. தீய பத்த வைக்கணுமா? எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. என் தம்பிய ஊர என்னைய கொண்டு வாங்க. சரிதானே எங்க அண்ணங்களா? உண்மைதானே? கோயில்ல பொங்க வைக்கிற ஆளு எவனா சுத்தம் இல்லாம வைக்க முடியுமா? வெண்பொங்க வைக்கலாம். ஏன் சக்கரை பொங்க வைக்கிறாங்க? ஆரம்பத்துல சக்கரை பொங்கலுக்கு பேரு என்ன தெரியுமா? பொங்கச்சோர். சிவாச்சாரி எல்லாம் இருக்கா இல்ல, அவரோட போய் சேர்ந்துக்கிறேன். உங்கள்ட்ட குடும்பம் நடத்துறது. ஏன் பொங்க வைக்கிறாங்க? இப்ப சொல்றேன்.
வாழ்க்கையிலே பட்ட கசப்புகள் அதிகம், கஷ்டங்கள் அதிகம். இந்த இனிப்பு போல் இன்பமாக எங்க வாழ்க்கையிலே இந்த இனிப்பு பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையே இனிப்பாகட்டும் இறைவா அருள்குர்ரா அப்படின்றக்காகத்தான் இந்த தமிழன் எல்லளவும் செலிக்காமல் சக்கரை பொங்கலை இட்டு தெய்வத்தை வணங்குகிறார். அருமை அருமை அருமை. என்ன பதில் சொன்னாலும் இப்ப நீங்க கை தட்டினீங்க. என்ன பதில் சொன்னாலும் அருமையான பதிலியா. பால் பொங்குவது போல் என் குடும்பமும் பொங்கணும், இந்த இனிப்பை போல் என் குடும்பமும் இனிப்பாக சந்தோஷமா இருக்கணும். அருமையான பதில். இது பதிலாது. அப்புறம் இவங்கதான் எதையாவது பண்ண பாக்குறான்டா. டேய் எதையாவது பண்ண பாக்குறான். பதிலாது. இது படிச்சவங்க சொல்ற பதிலாது. சரி பொங்க எதுக்கு வைக்கிறாங்க? பொங்க எதுக்கு வைக்கிறாங்கற விஷயத்தை அருமையா சொன்னா. பொங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதா இல்லையா? நல்ல பதிலா சொல்லணும். இவர் சொல்ற நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? பொங்க எதுக்கு வைக்கிறாங்க? பொங்க எதுக்கு வைக்கிறாங்க? இது எப்பேற்பட்ட கேள்வி. இது எப்பேற்பட்ட கேள்வி. தமிழர்கள்னா பிறந்த எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னாக்கா பெருசா படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்ல. பொதுவாவே எல்லாருக்கும் பொதுவான எல்லா விஷயம். அப்பேற்பட்ட கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு அவன் சொன்னது பதிலா? சரி, அதுக்கு நீங்க எதுக்கு கை தட்டினீங்க? சரி விடு, தட்டிட்டாங்க. நீங்க எதுவும் பதில் வச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பதில் நல்ல பதில் இருக்கு. உண்மையான பதில் என்னன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன கேள்வி? கோயிலுக்கு எல்லாரும் போறோம்ல. ஆமா. சின்ன பிள்ளை எல்லாம் அழைச்சிட்டு போறோம், பெரிய ஆளுகளும் போறோம். கோயிலுக்கு போனா பசி எடுக்கும். பொங்க வச்சோம்னா ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு பசி இல்லாம வீட்டுக்கு வரலாம்னா பொங்க வைக்கிறது. இப்ப திங்கிறதுக்கு தான் பொங்க வைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பொங்க வைக்கிறாங்க? சாமியா வந்து திங்குது. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிதழோ சம்பளிங்கம். எல்லை காக்கடா முட்டாங்க வாடா. பொங்க வைக்கிறதுக்கு என் பேக்கில் 200 ரூபா இருக்கு, எடுத்துக்கிட்டு ராமநாட்டில் வண்டி ஏறி எப்படியாவது புதுக்கோட்டை போயிடும், உன்னை கொன்றுவேன். போடா போடா. நாரதர் இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு தலையாரி வேலைக்கு போட்டார். இந்த கடைசியில் நான் எப்படி வந்துட்டேன்? அட பொன்னான மனசே பூவான மனசே. என்னைய சாக்கிட்டு போடாத பொம்பளை மாதிரி வந்துட்டு. இந்த பாட்டுக்கு அதுக்கு சம்மதமா இருக்கா? சரி, நல்ல விஷயமா பேசுறீங்க, சிறப்பு இருக்கு. இந்த 18ஆம் படி கருப்பர்னு ஒண்ணு பேசுனீங்க இல்ல? ஆமா ஆமா. காவல் தெய்வம் கருப்பன். கருப்பரு என்ன ஆயுதம் வச்சிருப்பாரு? வலது கையில வீச்சருவா, இடது கையில சாட்டை. ஏன் கருப்பர் வலது கையில அருவாவும் இடது கையில சாட்டை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? டேய் இதுக்காக சரியான பதில். கருப்புலே 10 விதம் உண்டு. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, நொண்டி கருப்பு, 18ஆம் படி கருப்பு. எத்தனை கருப்பு இருந்தாலும் கருப்பனுடைய வாகனம் என்ன? கருப்பு எதுல போவார்? குதிரை. குதிரையிலே போகக்கூடிய கருப்பன் வலது கையில் அருவா வச்சிருப்பார். ஏன் வலது கையில் அருவா வச்சிருக்காரு? இடது கை பழக்கம் அவர் கத்துக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆபத்துக்கு ஓடியாரவான் கருப்பா. உண்மை உண்மை. காவல் தெய்வம் கருப்பன். டவுனுக்குள்ள மக்கள் கூப்பிடுவாங்க, நகரத்துக்குள்ளே ராம்நாத் டவுனுக்குள்ள இருந்துகிட்டு கூப்பிடுவாங்க, கருப்பா ஆபத்தா இருக்கணும்னா குதிரையை விட்டுட்டு அப்படியே இன்னோவால வருவார். டவுனுக்குள்ள குதிரை வர முடியாது, வெறிக்கேன். சரியான கிராமமா இருக்கும். சத்திரக்குறிக்கு அங்கிட்டு பூரா சீம கருவதே ராமநாத் மாவட்டம். ஆமா. அப்ப கருவலா இருக்கும் போது கருப்பேன் குதிரையில தான் வருவார். வரும்போது இந்த சீம கருவை முள்ளு வந்து குதிரை கண்ணுல அடிக்கும். சாட்டையை அப்படி தூக்கி போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டே வருவார். என்ன வங்காளி 21 வருஷமா ஏமாத்துறது இந்த எம்பது நாள். உண்மைதான். அந்த முள்ளுகளை பூரா வெட்டி விட்டு மக்களை வந்து காப்பான் 18ஆம் படி கருப்பு. எது உண்மை எல்லாரும் கை
எது உண்மை? நான் உண்மைன்னு ஒத்துக்கவே இல்லை. அவங்க எது உண்மை? முள்ளு தட்டுமா சாட்டையில போட்டுக்கிட்டு அருவாளால வெட்டிட்டு வர்றாராம். குதிரைக்கு தான் பாதை தெரியாது, கருப்பு இருக்குமா பாதை தெரியாது, எங்கிட்டு பாதை இருக்கு எங்கிட்டு போறது தெரியாதா? நீ விளக்க தெரிஞ்ச வெங்காய மாதிரியா போய் பேசாம உனக்கு விளக்க தெரியுமா? பதில் அதை தெரிஞ்சு கை தட்டி சொல்லுவேன். இதை நான் கேட்கணும் அவசியம் இல்லை. நீ பதிலும் சொல்ல வேண்டாம். கேள்வி அருமையான கேள்வி கேட்டிருக்கிறியா? எப்பேற்பட்ட கேள்வி! 18ஆம் படி கருப்பரை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறியா? இந்த கேள்வி உலகம் பூரா ஒலிக்கும். 18ஆம் படி கருப்பரை பத்தி இப்பேற்பட்ட கேள்விக்கு ஒரு பதிலா? சரி, அதுக்கு வேற ஏதாவது பதில்? கருப்பருக்கு அது மாதிரி சொல்லக்கூடாது. வலது கையில அருவா வச்சிருக்காரு, இடது கையில ஏன் சாட்டை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு அருமையான கேள்வி கேட்டிருக்கியா? இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லி இருக்கணும்? கேள்வியை அருமையான கேள்வி, பதில சொல்லி தொலைங்கடா. கேள்வி கேட்டு இப்பேற்பட்ட கேள்வி கேட்கறதுக்கு புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி வந்திருக்கிய பேர்பட்ட நாரது. ஏன் தாண்டா நீங்க வந்தேன்னு கேக்குறியா? இப்பேற்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு நீ சொன்னது பதிலா? அம்பார வாங்க போறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னாக்க நம்ப தகுந்த பதிலா சொல்லணும். எல்லாரும் மாதிரி ஏமாத்திட்டு போயிடக்கூடாது. ஊரு காசு சும்மா கொடுத்துக்கிறாங்க. டேய் டேய், நீ உனக்கு பதில் தெரியுமா? அருமையான கேள்வி. அவன் சப்புடு மறுபடியும் ஒரு அரடா. உனக்கு எந்த காதுல சம்பளம் தருவேன்? ஊருக்காரங்க கொடுத்த காசு தான். ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுத்துரு. எதுக்காக கருப்பர் வலது கையில அருவா இடது கையில சாட்டை எடுத்து வச்சிருக்காரு? எதுக்காக? கீழே வச்சுட்டு போனா விளையாட்டு பயில போய் அருவாலையும் சாட்டையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அதனாலதான் கருப்பர் கையில அருவாலையும் சாட்டையும் எடுத்து வச்சிருக்காரு. கருப்பனுக்கு ஒரு கெடா வெட்டணும்னு நேர்ந்துட்டேன். இன்னைக்கு அதை செஞ்சிருவேன். நீ தான் கெடா, அந்த அருவாலை மட்டும் எடுத்துட்டாவே. சாட்டையில இழுத்து பிடிச்சி ஒரு வெட்டு வெட்டுவே அவட. ஐயா ஐயா, உங்கள்ட்ட இனிமேல் கேள்வி விளையாட்டு பயில எடுத்துட்டு போயிருவாங்களாம்டா. இனிமேல் முதற்கொண்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன். 2 பயலும் இவ்வளவு பெரிய லூசா உள்ள ஆளோட சொல்ல ஒரு சத்தம். ஆமா, பொம்பளை ஆள். நீங்க என்ன பண்றீங்கன்னு அது அங்கிட்டு போலங்க, நாங்க இங்கிட்டு போலங்க. பொம்பளை ஆள பாங்க. ஏய், அதுக காவ பாக்குது. ஆளோட சோன சத்தம். 2 பொங்கல், 2 பொங்கலும் ஒரு உளுந்த வடை வாங்கி. டேய் 2 பெண்கள். உங்களுக்கு என்ன வேணும்? உறவுமுறை ஒண்ணு ஆணுரை. டேய் டேய், நீ தானே என்ன உரை? என்ன உறவு முறைன்னு? ஒண்ணு என் தங்கச்சி. சரிங்க. இன்னொன்னு நம்மால். நம்மளுக்கு இதெல்லாம் சேர்த்து நீங்க வேணா புலங்கிட்டு ஒரு 300 ரூபா விடுங்க. டேய், உங்களுக்கான ஒரு ஆளு. ஆமா, உங்களுக்கான ஆளு. நல்ல ஆள் நல்லா இருக்கு. அழைச்சிட்டு வாங்க அந்த பிள்ளைய. அழைச்சிட்டு வாங்க, ஆசீர்வாதத்தை தரேன். அழைச்சிட்டு வாங்க. ஆமா. என்ன சொன்னார் சாமி? என்ன சொல்லிட்டு போறார்? கூட்டிட்டு வான்றாரு, அழைத்து வாருங்கன்று. அழைத்து வாருங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏலே, உன்னையோட நான் பெரிய ஆளு, எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. என்ன தெரியும்? அந்த ஆளு அழைத்து வாங்க கூட்டி கொடுங்கடான்னு சொல்றாரு. ராமநாடு மாவட்டமே நாளைக்கு வேகத்தடையா டம்மு டம்முன்னு தூக்கி போடுமே. இப்ப நினைச்சு என்ன பண்றது? ஐயோ, கூட்டி கொடுங்கடா. அதுக்கு பேசாம இன்னொன்னு பண்ணிடலாம். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல MKR கப்ளிங் ஆபீஸ் ஓபன் பண்ணிடலாம். உன்னைய வச்சுதான்டா சேம்பிளே பார்க்க போறேன். என்ன வர்றே போற கப்ளிங் ஆபீஸா? ஆனா இவனை ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்தா கந்தரவலமா ஆள் வருவாங்க. தொப்புள்ளையே கப்ளிங் செட் பண்ணி கனி சொல்றியா? அன்ன கிளியே என் அருங்கிளியே, ஒரே நீர்மால அடியா தாண்ட அடிக்கிறேன். தாலிமை கண்ணே வாத்தா, கண்ணே வாத்தா. பசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பாவலரு ஆட விளையாட நாமேட போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா? பசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பாவலரு நெத்தியில வச்சப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு முத்தமினா ஒத்துக்கிட்டு
வாங்கி கொடு கூறப்பட்டு